4 மாதமாகவே நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்றது புரியுது. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் சூரிய வழிபாடும் என்னால் இது பண்ண முடியுமா, நான் இதை செஞ்சிருவேனா, எனக்கு இது சரியாக அமைஞ்சிடுமா அப்படின்ற காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய தான் செய்யும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ரொம்ப எளிய வழிபாடு தான். நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் ஒரு தீபத்தை எந்த கிரகத்தோடைய தன்மையை இழக்க வச்சிடுது. அப்போது உங்களுடைய அந்த அதிகார தோரணையும் அந்த ஆளுமை தோரணை எல்லாத்தையும். மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க. அதற்காக மிகவும் நன்றி. உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. சிம்ம ராசினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் என்ன கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு அஷ்டம சனி நடைபெறுது. அஷ்டம சனினாலே எல்லாத்துலேயும் தடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கடந்த 3-4 மாதமாகவே நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்றது புரியுது. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் சூரிய வழிபாடும் பண்ண சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு 2-3 மாதமாகவே இந்த ரெமெடி கொடுத்துருக்கேன். பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இந்த மாதத்துலேருந்தாவது செய்ய ஆரம்பிங்க. சூரிய வழிபாடு என்பது உங்கள் ராசிநாதனை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது சனியோட பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றும். அதனால தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அஷ்டம சனி காலத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட தான் செய்யும். எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் பல்வேறு முறையில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பல வகையில் நீங்கள் ட்ரை பண்ணணும். பல முறை ட்ரை பண்ணணும். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ சிம்ம ராசினர் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் தான் கேதுவும் இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ஒரு விதமான விரக்தி நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். என்னால் இது பண்ண முடியுமா, நான் இதை செஞ்சிருவேனா, எனக்கு இது சரியாக அமைஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறது நமக்கே தெரியும். நம்ம கரெக்டாக தான் யோசிக்கிறோமான்ற ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் எப்போவுமே நமக்கு வச்சுட்டே இருக்கும். அதே நேரத்தில் குரு பார்வையும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு, இருந்தாலும் அவருடைய பார்வை நமக்கு பெரிய பயனுள்ளதாக இல்லைன்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பக்கத்தில் எப்போவுமே ஒரு மென்டரை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட வெல்விஷர்ஸை நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கேட்டு அவங்களுடைய கைட்லைன்ஸை கேட்டு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பெட்டராக இருக்கும் சிம்ம ராசினருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னும் போது அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும். ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் லவ்வில் எதுலையாவது விழுந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருந்தாலும் அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ராகு. 7ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும். மேரேஜ் லைஃப்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கம்மனை விட்டுட்டு போயிடுறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய தான் செய்யும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் இல்லை அனுசரித்து போகிறதும் தான் ரொம்பவே நல்லது. அது எல்லாத்தையும் விட நீங்கள் அதை எல்லாத்தையும் கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இப்போவே ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டுருக்கும். இந்த அஷ்டம சனி முடிகிற காலகட்டத்தில் இன்னும் நல்ல மெச்சூர்டு பர்சனாக நீங்கள் மாறி இருப்பீங்க. எதெல்லாம் எப்படி கடந்து போகணும், எந்த மாதிரி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். அதுதான் உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டம் உங்களுக்கு சோதனை காலகட்டமாக உங்களை ஒரு வகையில் பயிற்சி கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு எந்த ஒரு டிரான்சிட்ஸும் எந்த ஒரு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னும் போது
நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுறதும் அதே நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ரொம்ப எளிய வழிபாடு தான். நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு 5 நிமிஷம் அந்த தீபத்துக்கு அருகில் உட்காருங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கும், உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை போக்கும். மனப்பதட்டம் ஏற்படுது பார்த்தீங்களா? ஒரு பதட்டம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் பண்ணுறது சரியா இல்லையான்னு தெரியலையே, நான் எப்போ தானே தப்பு தப்பாக பண்ணிவிட்டு நான் அதுக்கு வேற திட்டு வாங்குறேன், என் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் குறைஞ்சிட்டே வருதே, இதனால என் மேலே இருக்க மதிப்பு மரியாதை குறைஞ்சிட்டே வருதுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்கள் கையால் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருங்க. அந்த ஆற்றல் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும். ஏன்னா சிம்ம ராசினர்னாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய வாதத்தை நீங்கள் வைப்பீங்க. எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக, ரொம்ப கரெக்டாக தான் எடுத்த முடிவு எல்லாமே ரொம்ப சரிதான, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிருக்கும். இப்போ அது எல்லாமே லோவாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் மாத முற்பாதையில் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் கேதுவோட இணைவு பெறும்போது கேது என்ன பண்ணுது, எந்த கிரகம் கூட இருந்தாலும் அந்த கிரகத்தோடைய தன்மையை இழக்க வச்சிடுது. அப்போ உங்களுடைய அந்த அதிகார தோரணையும் அந்த ஆளுமை தோரணை எல்லாத்தையும் அது வந்து மட்டுப்படுத்திடுது. அதனால நீங்க வந்து உங்களுடைய ஆற்றலை திரும்பவும் கிரகிக்க நீங்க வந்து தீப வழிபாடு பண்ணுங்க. எப்பவுமே சரி, சிம்ம ராசியினர் தீப வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய ஆற்றல்கள் இன்னும் அதிகமாகவே பெறலாம். அதே மாதிரி இந்த மாத பிற்பாதியில், அதாவது செப்டம்பர் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன், இதில் புதன் ஆட்சி பெற்று உச்சம் அடைகிறாருன்னும் போது உங்களுக்கு பண வரவு நல்ல தாராளமாகவே இருக்குங்க. பண வரவுக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலுமே பண வரவு தாராளமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலை தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையும் சரி, எப்படின்னா ஆஃப் அண்ட் ஆனாக இருக்கும். ஃபேமிலியில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் போகும், அதே நேரத்தில் பிரச்சனைகளும் இருக்கும். நம்புறதா வேணாவான்ற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் யாருன்னா இருக்காங்க, உங்கள் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய கைட்லைன்ஸும் அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் டிரான்சிட் பொசிஷன் நடக்குது. செவ்வாய் துலாம் வீட்டுக்கு நுழையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிலிருந்து ஒரு நல்ல அனுசரையான ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது இந்த செப்டம்பர் மாத பிற்பாதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடந்த 3-4 மாதமாகவே ரொம்பவே மந்தமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு கொஷின் படிச்சுட்டு போனால் அங்கே ஒரு கொஷின் வந்திருக்கும். நீங்கள் ஒரு வகையில் மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மார்க்ஸ் பார்க்கலாம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதே நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிடுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸும் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்துடுறாரு. அது புதனோட ஆட்சி உச்சம் அடையும் போது உங்களுக்கு படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்டும் வரும், படிப்பில் நல்ல முன்னேற்றமும் இருக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ்க்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு மாதம் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சுக்கிரன் கேது இணைவு என்பது செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இருக்கும்போது அப்போது உங்களுக்கு சரியான வரன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வராது. சரியான வரனா உங்களுக்கு அமையாது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது நீங்கள் வாங்கணும், புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்லை சின்னதாக ஏதாவது ஃபோனாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அவ்வளவு சாதகமாக இல்லை. இந்த ஒரு மாதம் நீங்கள் தள்ளி போட்டுறதே ரொம்பவே நல்லது. சிம்ம ராசினருக்கு இந்த அஷ்டம சனி காலமும் இந்த ஜென்மத்தில் இருக்க கேது உங்களுக்கு பல்வேறு விரக்தி நிலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் தீப வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து தீப வழிபாடு பண்ணுங்க.
காலையில் சூரிய வழிபாடு பண்ணுறது இன்னமும் ரொம்ப நல்லது. வேலை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் சூரிய வழிபாடும் தீப வழிபாடும் பண்ணுங்க. முடிஞ்ச ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் குறையும்.